இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற பயிற்சி 2.4 இருக்கிற சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள். பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த 3 உறுப்புகளை காண்க. 8, 24, 72 போய்கிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்த 3 வரிசை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், 8, 24 இதை 3ஆல் பெருக்குனா நமக்கு 8 3ஆல் பெருக்குனா 24ன்னு கிடைக்கும். அடுத்து 24 3ஆல் பெருக்கி பார்ப்போம். நாமனா 12 மிச்சம் 1 2 6 1 7. இப்போது 24 3ஆல் பெருக்குனா 72. அப்போது அடுத்த 3 உறுப்புனா 72 3ஆல் பெருக்கும்போது நமக்கு அடுத்த ஒரு உறுப்பு கிடைக்கும். 72 3ஆல் பெருக்கும்போது 2 6 3 21 216. இது 4ஆவது உறுப்பு. அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கணுங்கும்போது 216 3ஆல் பெருக்குவோம். 3 18 மிச்சம் 1 1 3 3 1 4 2 6 648. நமக்கு 3 உறுப்பு கேட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா 648 3ஆல் பெருக்கணும். 3 24 மிச்சம் 2 4 12 13 14 மிச்சம் 1 3 18 1 19 1944. அப்போது அடுத்த 3 உறுப்பு 216, 648, 1944. அடுத்து 2வது சம் பாருங்கள். 5, 1, -3. அடுத்த 3 உறுப்புங்கும்போது இது 5 1 குறைஞ்சிக்கிட்டே போகுது. எவ்வளோ குறையுது? 4 இது குறையுது. அடுத்து 1லேருந்து 4 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு -3ன்னு கிடைக்கும். அப்போது 4 இது குறைச்சிக்கிட்டே போகணும். -3க்கு அடுத்து 4 கழிச்சோம் அப்படின்னா -3 -4னா நமக்கு -7ன்னு கிடைக்கும். அடுத்து -7 -4னா -11. அடுத்து -11 -4னா -15. அப்போது அதுக்கு அடுத்த 3 உறுப்புங்கும்போது -7, -11, -15. அடுத்து 3வது பாருங்கள். 1/4, 2/9, 3/16 போய்கிட்டே இருக்குது. இப்போது இங்கே மேலே பாருங்கள், ஒன்றா கூடுது. கீழே நமக்கு இது 2 ஸ்கொயரோட மதிப்பு, இது 3 ஸ்கொயரோட மதிப்பு, இது 4 ஸ்கொயரோட மதிப்பு. அப்போங்கும்போது மேலே ஒன்றா கூடுது. அப்போ 4ஆவது உறுப்புங்கும்போது இதோட ஒன்று கூட்டினோம்னா 4 இங்கே 4 ஸ்கொயரோட மதிப்பு. அடுத்து 5 ஸ்கொயரோட மதிப்பு நமக்கு 25, அடுத்து இதோட ஒன்று கூட்டினா 5/25ன்னு இருக்குது. இதுக்கு அடுத்த நம்பர் 6 ஸ்கொயரோட மதிப்பு 36. அடுத்து இது அடுத்த உறுப்புக்கு இதோட ஒன்று கூட்டுவோம் இது 6 ஸ்கொயரோட மதிப்பு. அப்போ அடுத்து நமக்கு 7 ஸ்கொயரோட மதிப்பு 7 49. அப்போ அடுத்த 3 உறுப்பு 4/25, 5/36, 6/49ன்னு வரும். இப்போ உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தான் நம்ம 2 உறுப்பை எடுத்து அதில் என்ன இருக்காதா எப்படி தொடர்பு படுத்தியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த உறுப்பும் அதே மாதிரி வந்தது அப்படின்னா அதே தொடர்பில் இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த உறுப்பெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு அந்த நம்பருக்குள்ளே என்ன தொடர்புன்னு கண்டுபிடிச்சிடணும். அடுத்து 2வது பாருங்கள். பின்வரும் எண்ணாவது உறுப்புகளை கொண்ட தொடர் வரிசைகளின் முதல் 4 உறுப்புகளை காண்க. ஃபஸ்ட்டு an = n³ - 2. இப்போது பொது உறுப்பு கொடுத்துட்டாங்க. முதல் 4 உறுப்பு. இப்போ A1ன்னு போட்டோம்னா என்னங்கிற இடத்துல 1³ - 2. 1க்கு என்ன பவரில் இருந்தாலும் 1க்கு பவரில் என்ன மதிப்பு இருந்தாலும் 1 தான். 1 - 2 நமக்கு -1. அடுத்து A2னா n³ 2³ - 2. 2³ மதிப்பு 8 - 2 நமக்கு 6ன்னு கிடைக்கும். அடுத்து A3 3³ - 2. 27 - 2னா நமக்கு 25ன்னு வரும். அடுத்து A4 4³. இப்போது 1 to 25 வரைக்கும் ஸ்கொயர் மதிப்பும் க்யூப் மதிப்பும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. 4 16 16 நமக்கு 64. 64 - 2 62. அப்போது 4 உறுப்புனா -1. முதல் 4 உறுப்புங்கிறதுனால -1, 6, 25, 62.
இப்போது இப்படி கொடுத்துட்டு இது 18வது உறுப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா A18ன்னு போடுவோம். இப்போ 18³ - 2. இப்போது இதை கண்டுபிடிச்சோம்னா இதோட மதிப்பு வந்துடும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள். AN = -1 அடுக்கு n+1 n × n+1. இப்போ A1னா -1 என்னங்கிற இடத்துல 1 போடுவோம். 1 + 1 அடுத்து 1 × 1 + 1. இப்போ -1 பவரில் 2ன்னு வரும். இப்போ ரெட்டைப்படங்கும்போது இரட்டை எண்ணுங்கும்போது நமக்கு இது வந்து ப்ளஸ் சிம்பிளில் வரும். ஒற்றை எண்ணாக இருந்ததுன்னா மைனஸ் சிம்பிளில் வரும். இரட்டை எண்ணாக இருக்கும்போது இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். 1 × ப்ராக்கெட்டுக்குள்ளே 2ன்னு வரும். இப்போது நமக்கு மதிப்பு வந்து 2. அடுத்து A2 பாருங்கள். -1 2 + 1 இங்கே 2 × 2 + 1. இப்போ இது வந்து 2 1 கூட்டினா 3. அப்போ -1ன்னு வரும். இன்ட்டு 2 × 2 + 1 3. இப்போ 2 3 பெருக்குனா நமக்கு 6. -1 × 6 -6. அடுத்து A3 பாருங்கள். -1 பவரில் 3 + 1 அடுத்து 3 × 3 + 1. இப்போ இது வந்து 3 1 கூட்டினா 4. இப்போ பவரில் இரட்டை எண்ணாக இருக்கும்போது இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இன்ட்டு 3 + 1னா நமக்கு 4. இப்போ 3 12ன்னு வரும். அடுத்து 4வது பாருங்கள். -1 4 + 1 அடுத்து 4 × 4 + 1. -1 பவரில் வந்து 5 ஒற்றை எண்ணாக இருக்கும்போது -1 இன்ட்டு இந்த 4 1 கூட்டினா 5 4 5 பெருக்குனா 20. அப்போ நமக்கு -20ன்னு கிடைக்கும். இப்போது இதோட முதல் 4 உறுப்பு வந்து 2, -6, 12, -20. சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது பாருங்கள். AN = 2n² - 6. இப்போ A1ன்னு போட்டோம்னா 2 × 1² - 6. 2 - 6 நமக்கு -4ன்னு கிடைக்கும். அடுத்து A2ங்கும்போது 2 × 2² - 6. ஃபஸ்ட்டு இதை தானே பார்ப்போம். 2 4. இப்போ 4 2 8 - 6 நமக்கு 2ன்னு கிடைக்கும். அடுத்து A3 பாருங்கள். 2 × 3² - 6. 2 × 3 9 -6. 9 18 -6னா நமக்கு மதிப்பு 12ன்னு கிடைக்கும். அடுத்து A4 பாருங்கள். 2 × 4² - 6. 2 × 4 16 அடுத்து -6. ஃபஸ்ட்டு பெருக்கல் தான் பண்ணணும். போர்ட் மார்க்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 16 2 பெருக்குனா 32 -6. அப்போ நமக்கு 26ன்னு கிடைக்கும். இப்போது முதல் 4 உறுப்பு என்னது? -4, 2, 12, 26. இப்போ முதல் 4 உறுப்பு வந்து -4, 2, 12, 26. அடுத்து 3வது பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசைகளின் எண்ணாவது உறுப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து 2, 5, 10, 17. இப்போ என்னாவது உறுப்புனா 2 5. இப்போ 5லேருந்து 3 கழிச்சா 2. அப்போது +3. 2ஓட 3 கூட்டினா 5. அடுத்து 5ஓட நம்ம 5 கூட்டினா தான் 10. அடுத்து 10ஓட 7 கூட்டினா 17. அதாவது ஒற்றை எண்ணாக கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க. 3 5 7 அடுத்து +9ன்னு போகும். அடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இது 2 வரணும்னா நமக்கு என்னாவது உறுப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 + 1 2. இதே இது ரெண்டாவது உறுப்பை கணக்கு பண்ணும்போது இப்போ n+1ன்னு போட்டோம் அப்படின்னா 2 + 1 3 தான் வரணும். நமக்கு 5 வருது. இப்போ 2 4 4 கூட்டல் 1னா 5 வரும். அப்போது இதை வந்து ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். n² + 1. 2 4 + 1னா 5. இதே இது மூணாவது இதை எடுத்தோம்னா n² + 1னா
நமக்கு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 3 9 ப்ளஸ் 1னா 10. இப்போது இதை பார்த்துருவோமா, n ஸ்கொயர் ப்ளஸ் 1னா இப்போது உறுப்புனா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போது 1 ப்ளஸ் 1 நமக்கு 2ன்னு கிடச்சிடும். அப்போது இதோட பொது உறுப்பு வந்து நமக்கு n ஸ்கொயர் ப்ளஸ் 1. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 0, 1/2, 2/3 போய்கிட்டே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து 0 இருக்குது. இப்போ ரெண்டாவது இதை கனெக்ட் பண்ணோம்னா ரெண்டாவது உறுப்பில் 1/2ன்னு இருக்குது. அதாவது இது வந்து ரெண்டாவது உறுப்பில் 1/2, இது வந்து மூணாவது உறுப்பில் 2/3. இப்போது இங்கே வந்து நமக்கு ரெண்டாவது உறுப்பில் 1 குறைஞ்சிருக்கு, கீழே அதே ரெண்டாவது உறுப்புன்னு இருக்குது. இப்போ மூணாவது உறுப்பில் மேலே 1 குறைஞ்சிருக்கு, கீழே மூணாவது உறுப்புங்கிற இடத்துல 3 இருக்குது. அப்போது இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ரெண்டாவது உறுப்பில் 1 கம்மியாக இருக்குன்னா மேலே வந்து n-1 கீழே வந்து 2 தான் இருக்குது. அப்போ ரெண்டாவது உறுப்புக்குள்ளே 2 இருக்கனால n போட்டோம் அப்படின்னா இது வந்து பொது உறுப்புன்னு கனெக்ட் பண்ணால், இப்போ மூணாவது உறுப்புக்கு எடுத்துக்கோங்க n-1/n. இப்போ 3-1/3. இப்போ நமக்கு 2/3ன்னு கிடச்சிருது. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு பார்ப்போமா, உறுப்புனா 1 a1க்கு. இப்போ 1-1/1. இப்போ 0/1னா நமக்கு 0. இப்போது நமக்கு இதோட என்னாவது உறுப்பு வந்து நமக்கு n-1/n. சம்மை வந்து ஒரு தடவை திரும்ப திரும்ப செஞ்சிங்கனாலே கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து மூணாவது பாருங்கள், 3, 5, 13, 18 போய்கிட்டே இருக்குது. இப்போது இது வந்து 3, 8, 5 கூடுது. 5க்கும் 13க்கும் 8லேருந்து 5 கூட்டினா 13, அடுத்து 13லேருந்து 5 கூட்டினா 18ன்னு கிடைக்கிது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 3 கிடைக்கணும். இப்போ ஃபார்முலா வந்து முதல் உறுப்புன்னா நமக்கு 1 போடணும். இப்போது n+2 அப்படின்னு போட்டால் நமக்கு 1 + 2 3ன்னு வரும். அதே இது ரெண்டாவது உறுப்பு n+2ன்னு போட்டால் நமக்கு 2 + 2 4ன்னு வரும். இப்போது இன்னும் வந்து நமக்கு இங்கே 8 வரணும். அப்போது இது வந்து வராது. இப்போ 8 வரணும் அப்படின்னா 2 ஸ்கொயரோட மதிப்பு அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 2 4 + 2 நமக்கு 6. இப்போ 8 வராது. இந்த இதுவும் போட முடியாது. அடுத்து பாருங்கள், 3 வரணும் அப்படின்னா 5n-2, அதாவது 5 × 1. ஒன்றாவது உறுப்பு கணக்கு பண்ணும்போது எண்ணுக்கு 1 போடுவோம், -2. 5 - 2 நமக்கு 3. ஃபஸ்ட்டு உறுப்பு 3 வந்துருச்சு. அடுத்து வந்து 8 வருதான்னு பார்ப்போம். 5n-2 ரெண்டாவது உறுப்பு. இப்போ எண்ணுங்கிறதுல 2 போடுவோம். 5 × 2 -2, 2 10 - 2 நமக்கு 8. இப்போ ரெண்டாவது உறுப்பு 8 கிடச்சிச்சு. மூணாவது உறுப்பு 13 கிடைக்குதான்னு பார்ப்போம். 5 × எண்ணுங்கிற இடத்துல 3 -2, 5 - 15 - 2 நமக்கு 13. இப்போ நாலாவது உறுப்பு கிடைக்கான்னு பார்த்துருவோமா. 5n-2 எண்ணுங்கிற இடத்துல 4, 5 20 - 2 நமக்கு 18. அப்போது இதோட பொது உறுப்பு வந்து நமக்கு 5n-2. இப்போது ஒரு தடவைக்கு 2-3 தடவை நம்ம இதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் அந்த பொது உறுப்பெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும். அப்போங்கும்போது சம்மை பார்க்குறதோடு இல்லாமல் அடிக்கடி செஞ்சு பாருங்கள். அடுத்து நாலாவது பாருங்கள், கீழ்கண்ட தொடர் வரிசைகள் ஒவ்வொன்றிலும் எண்ணாவது உறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது, அதில் குறிப்பிட்டுள்ள உறுப்புகளை காண்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், 4ல் இது வந்து an = 5n / n+2ன்னு கொடுத்துட்டு a6 மற்றும் a13. இப்போ 6வது உறுப்பையும் 13வது உறுப்பையும் கண்டுபிடிக்கணும். இப்போ a6னா இப்போ எண்ணுங்கிற இடத்துல 6 போடுவோம். 5 × 5n, 5 × 6 / 6 + 2, 5 30/12, 6 2 கூட்டினா 8. இப்போது நம்ம 2ஆல் அடிக்கலாம்ல. 4 2 8, 1 2 மிச்சம் 1, 2 10 நமக்கு 15/4ன்னு கிடைக்கும். அடுத்து நமக்கு 13வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். 5 × 13/13 + 2,
3 5 மிச்சம் 1 1 5 1 6/15. இப்போ இதை வந்து 5ஆல் அடிக்கலாம். 3 15 1 5 மிச்சம் 1 நமக்கு 3 15. இப்போ 13/3ன்னு கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள். an ஈக்குவல் டு மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே n² - 4. இது வந்து A4 மற்றும் A11. ஃபஸ்ட்டு A4 கண்டுபிடிப்போம். மைனஸ் n² 4² - 4 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே 4 16 - 4. இப்போ மைனஸ் வெளியில் இருக்குது, அதை அப்படியே போட்டுருணும். 16லேருந்து 4 கழித்தோம் அப்படின்னா 12 -12. அடுத்து A11 மைனஸ் 11² - 4 மைனஸ் 11 11 121 - 4. இப்போ மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே 117. இப்போ நமக்கு மதிப்பு வந்து -117ன்னு கிடைக்கும். அடுத்து 5வது சம் பாருங்கள். an ஈக்குவல் டு 2 இது கொடுத்துருக்காங்க. n² - 1/n+3 ஓர் இரட்டை எண் n பிலாங்ஸ் டு n. அதாவது இந்த எண்ணுங்கிறது வந்து இயல் எண்ணாக இருக்கும். அடுத்து n² / 2n+1 இது வந்து ஓர் ஒற்றை எண் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னாவது உறுப்பு எண்ணில் A8 மற்றும் A15 வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ A8 இது வந்து இரட்டை எண். இரட்டை எண்ணுக்கு இந்த ஃபார்முலாவில் போடணும். ஒற்றை எண்ணா இங்கே, ஏன்னா அவங்க வந்து இது வந்து இரட்டை எண்ணுக்குன்னு சொல்லிட்டாங்க, இது வந்து ஒற்றை எண்ணுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவில் போடணும். A8 இரட்டை எண். இப்போ A8க்கு நேராக இரட்டை எண் தானே, அப்போ இந்த ஃபார்முலா போடணும். n² 8² - 1 டிவைடட் பை எண்ணுங்கிற இடத்துல 8 + 3ன்னு போடுவோம். 8 64 - 1/8 3 கூட்டினா 11. இப்போ நமக்கு 63/11ன்னு கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள். A15 ஒற்றை எண். இப்போ இந்த ஃபார்முலாவில் போடணும். 15² டிவைடட் பை 2 × 15 + 1. இப்போ 15² மதிப்பு 15 × 15 5 25 மிச்சம் 2 1 5 7 1 5 1 5 12 மிச்சம் 1 225. 225/2 15 பெருக்கினா 30 30 1 கூட்டினா 31. நமக்கு 225/31ன்னு கிடைக்கும். அடுத்து 6வது சம் பாருங்கள். A1 வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க. A2 வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து an வந்து 2an - 1 + an - 2. இப்போ n வந்து greater than or equal to 3. n பிலாங்ஸ் டு n. அதாவது இந்த எண் வந்து இயல் எண்ணாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தொடர் வரிசையின் முதல் 6 உறுப்பு கேட்டிருக்காங்க. அவங்க ஏற்கனவே 2 உறுப்பு கொடுத்துட்டாங்க. அடுத்து இன்னும் நம்ம 4 உறுப்பு கண்டுபிடிக்கணும். A3 போட்டோம் அப்படின்னா என்னங்கிற இடத்துலலாம் 3ன்னு போடுவோம். 2 A 3 - 1 + A என்னன்னா 3 - 2. ஏன்னா 3வது உறுப்பு தானே கண்டுபிடிக்கும். இப்போ 2 A 2 + A 1. இப்போ நமக்கு A2ஓட மதிப்பு 1ன்னு கொடுத்துட்டாங்க. 2 × 1 + A1ஓட மதிப்பு 1. இப்போ 2 + 1 நமக்கு 3ன்னு கிடைக்கும். அதாவது 3வது உறுப்புக்கு வந்து 3. அடுத்து A4 4வது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா இப்போது 2 A n - 1 4 - 1னா 3 + A n - 2 4 - 2னா 2 A2. இப்போ 2 × A3ஓட மதிப்பு என்னது 3 + A2ஓட மதிப்பு 1. 2 6 + 1னா நமக்கு 7ன்னு கிடைக்கும். அதாவது A3 வந்து நமக்கு 3ன்னு கிடச்சிச்சு. A4 வந்து 7. நமக்கு 6 உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபார்முலா 2 × A 5 - 1னா 4 + A 5 - 2னா 3. இப்போ 2 × A4க்கு வந்து 7 கிடச்சிருக்கு ப்ளஸ் A3க்கு வந்து 3. 7 14 + 3. அப்போ நமக்கு 17. 17ங்கிறது
A5ஓட மதிப்பு 17. அடுத்து A6 2 இன்ட்டு A 6 மைனஸ் 1 5 ப்ளஸ் A 6 மைனஸ் 2னா நமக்கு 4. இப்போது 2 இன்ட்டு A 5னா நமக்கு என்ன கிடைக்கும் 17 கிடச்சிருக்கு. ப்ளஸ் A4 அப்படிங்கும்போது 7. இப்போ 17 2 கூட்டினா நமக்கு 17 2 பெருக்குனா 34 ப்ளஸ் 7 நமக்கு ஆன்சர் வந்து 41ன்னு கிடைக்கும். அப்போது 6 உறுப்பு ஏற்கனவே 1வது உறுப்பு 2வது உறுப்பும் 1 1ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது உறுப்பு 3, 4வது உறுப்புக்கு 7, 5வது உறுப்பு 17, 6வது உறுப்பு வந்து 41ன்னு கிடைக்கும். இப்போ சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு செய்யுங்க, ஈஸியாக இருக்கும். ஃபார்முலாலாம் கொஞ்சம் எப்படி வந்ததுன்னு பார்த்துக்கோங்க.